மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகி சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. அழைக்கும் சிவனின் கீதம் வேத உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொருவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. சிவமன்மனாபவ ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புயலுக்கும் கரை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசோம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் துயரு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரும் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் தேடி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கூறியின் வாழவும் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு மாவின் ஒரேதி சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. சிவமன்மனாபவ. தெய்வீக மனநிலையை அடைவதற்கான ஆழ்ந்த ரகசியங்கள். இன்னைக்கு 15வது நாள் கிளாஸ். நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே ஒரு விதமான பாரம் இருந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம இறக்கி வச்சு பறக்க தொடங்கணும். ஆனா நம்ம அந்த வெயிட் இறக்கி வைக்கிறதே இல்லை. பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், விஷயங்கள் நம்ம மைண்டை ரொம்ப பாரமாக்கிட்டே இருக்கு. அப்போ உண்மையான விடுபட்ட நிலைங்கிறது என்ன? டிட்டாச்மெண்ட். அப்படின்னா நம்முடைய சொந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம டிட்டாச் ஆகி இருக்கணும். அதுதான் உண்மையான பற்றற்ற தன்மை. நீங்க நிறைய பேர் பலவிதமான இடத்துக்கு போறீங்க, பலவிதமான மக்களை சந்திக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கான ஏற்ற நேரம் எதுனா அமிர்த வேலை. அந்த அமிர்த வேலை நேரத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும். அந்த அமிர்த வேலை நேரத்துல நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். அந்த அமிர்த வேலை நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள ஒரு மென்டல் மூவியை கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய மனக்கண்ல நீங்க அந்த நாளுக்காக இல்ல உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ, அந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஒரு படம் மாதிரி நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணணும். ஒரு சாட்சி பார்வையாளரா இருந்து நீங்க கிரியேட் பண்ண அந்த மென்டல் மூவிய நீங்க பாருங்க. முதல்ல அந்த விஷயத்த பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, திரும்ப அதுக்கப்புறம் கவனிங்க. அது உங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 10 விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குன்னா 9 விஷயங்கள் காணாம போயிடுது. இது ஒரு விஷயம் தான் நடக்குது. அப்போ அந்த அமிர்த வேலை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இந்த படத்தை உருவாக்கணும். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி என்னென்ன நடந்ததுன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு,
எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அப்போ நம்மளுடைய முதல் இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா, அமிர்த வேலையில வந்து நம்ம இன்டென்ஷனலா யோகா பண்ணணும். அதாவது ஏதோ வந்து யோகா பண்ணணும், தினமும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அமிர்த வேலை யோகா பண்ணக்கூடாது. ஒரு நோக்கம், குறிக்கோள் இருக்கணும், ஒரு ரகசியம் இருக்கணும் நம்ம அமிர்த வேலை யோகால. அப்ப முதல் எண்ணம், நீங்க வந்து அமிர்த வேலை யோகால எந்த எண்ணத்தை கொண்டுட்டு வரீங்களோ அந்த எண்ணம் தான் நாள் முழுக்க இருக்கும். அந்த முதல் எண்ணம் தான் உங்க நாளை வந்து தீர்மானிக்கும், உங்க நாளுக்கான வழி வகுக்கும். உங்க நாளுக்கான ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட் எதுனா அமிர்த வேலையில நீங்க நினைக்கக்கூடிய முதல் எண்ணம். நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, இந்த மாதிரி நம்ம எப்பவுமே தான் சொல்றோம். ஆனா ஆத்மா வந்து எப்பவுமே ஒரு புதுமை தன்மையை விரும்புது இல்லையா? அதனால உங்க நாளை வந்து ஒரு நோக்கம், குறிக்கோள் இல்லாம வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா கடந்தது கடந்துருச்சு. அப்போ நீங்க யோசிங்க, பிளான் பண்ணுங்க, எழுதுங்க, உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. இப்ப பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு புதுமை தன்மை வேணும். அதுக்கான சிறந்த நேரம் எது? அமிர்த வேலை. உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு நாள்பட்ட நோய்கள் இருக்கலாம், உளவியல் சம்பந்தமா மன பிரச்சனைகள் இருக்கலாம், சில இடையூறு இருக்கலாம், கவனச்சிதறல் இருக்கலாம். நம்ம ஒரு திறமைகளை கத்துக்கணும்னு நினைக்கிறோம்னா இது எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம் எது? அமிர்த வேலை. ஏன் வந்து சினி ஃபீல்டுல வந்து பாடுறாங்க இல்லையா, பாடகர்கள் வந்து ஏன் வந்து முக்கியமா காலை பொழுது சூஸ் பண்றாங்க, மார்னிங் டைம்ல தான் அதிகமா பாடுறாங்க? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு காலையில அந்த குரல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும், அவங்க வந்து ஒரு சோர்வு இல்லாம இருப்பாங்க. சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படியும் ஒரு வேளை அவங்க ஈவினிங் டைம்ல பாடுற சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மௌனமா இருப்பாங்க. அதனால ஒரு திறன்களை கத்துக்கிறதுக்கும் நம்ம புத்திய வந்து ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கும் ஒரு உகந்த நேரம் எதுனா அமிர்த வேலை. அந்த டைம்ல உங்களுடைய ஆன்மீக விஷயங்களை நீங்க வந்து செழுமைப்படுத்த முடியும். இது வந்து ஒரு கத்தைய தீட்டுற மாதிரி, சாணைக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அமிர்த வேலைக்கு வந்து ஒப்பிட்டு இங்க பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த காலை பொழுதுல வந்து நமக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். அந்த நேரத்துல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். இது வந்து முதல் விஷயம். அமிர்த வேலையில எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணத்தை நீங்க கொண்டுட்டு வாங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கிய பழக்கம் எதுனா, முரளிய வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கணும். முரளிய நம்ம சும்மா வாசிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம முரளிய வந்து படிக்கிறப்போ இதுல என்ன கருத்து இருக்கு, அதை வந்து நான் வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது அந்த நாள் முழுக்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். உதாரணமா பாபா முரளியில பற்றற்று இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில நான் வந்து பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். அடுத்து முரளியில தூய்மையா இருங்கன்னு சொன்னா வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல வந்து நான் தூய்மை இல்லாம இருக்கேன் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரி நம்ம முரளியினுடைய கருத்தை வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுத்துறதுங்கிறது கூட நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது முரளி நமக்கு சொல்லி தருது, நம்ம எப்படி வந்து வாழணும். முரளிங்கிறது ஒரு விதமான வாழும் வகுப்பறை. அப்போ முரளி வந்து வாழும் வகுப்பறையா மாறணும், நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சு வரணும். முரளிக்கு தொடர்பில்லாத ஒரு தனி துறையா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கக்கூடாது. நாள் முழுவதும் நமக்கு ஒரு வகுப்பறை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முரளி தான். அப்போ காலை நேரத்துல முரளி படிக்கிறதோட மட்டும் கிடையாது, காலை நேரத்துல படிக்கிறது அந்த பாட வேலைதான் முரளின்னு நினைக்க கூடாது. 24 மணி நேரமும் ஒரு நேரடி வகுப்பறைனா அது முரளி. முரளி வாழ்க்கையை நம்ம ஒன்றிணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம சோதிச்சு பாக்குற ஒரு ஆய்வகமா நம்ம மாத்தணும். விஞ்ஞானிகள் வந்து எப்படி ஆராய்ச்சி செய்யறாங்க இல்லையா, அதே மாதிரி முரளி கருத்துக்களை வந்து நம்ம சோதிச்சு பார்க்கணும், வாழ்க்கையில கலந்து நம்ம வந்து பார்க்கணும். வாழ்க்கைங்கிறது முரளி ஆராய்ச்சி மையமா வந்து உருவெடுக்கணும். அதுல நம்ம என்ன பண்ணணும், சில பரிசோதனைகள் செய்யணும், புதிய உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை உணர்ந்து சில முடிவுகளை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ முரளினுடைய கருத்துக்களை உங்க வாழ்க்கையோட நீங்க இணைச்சு பாருங்க. இது வந்து முரளினுடைய கருத்து. இது வந்து என்னுடைய பணித்துறையில நான் எப்படி வந்து செயல்படுத்துறது, நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா முரளினுடைய பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணி ஒர்க்ல செலுத்துறது அப்படிங்கறத நீங்க கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேபிட்ஸ்ல வந்து
முரளிய வந்து இணைச்சு செயல்படணும். ஏன்னா முரளி வந்து வாழ்க்கையோட ஒன்றி போயிடுச்சுன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி ஏற்படுத்துறதுங்கிறது முரளிய நம்ம வாழ்க்கையில இணைச்சுக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். இப்ப முரளி கருத்துக்கள் வந்து நடைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு வரல, வாழும் முரளியா வந்து நம்ம மாறலைன்னா ஒரு உயிரற்ற பொருளா, ஒரு டெட் ஸ்கிரிப்சர், அதாவது செத்த சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறிடும். உலகத்துல நிறைய இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கு, வெறும் புக்ஸா மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க, ஆனா நடைமுறையில அது யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அதனால அந்த புத்தகங்களினுடைய வரிசையில நம்ம முரளியை கொண்டுட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா முரளிக்கு ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். அது செயலா உருவெடுக்கலைன்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாள் முழுக்க என்னோட தோல்ல வந்து நான் எதையோ சுமந்துட்டு இருக்கேன், ஆனா அது வெறும் அலங்காரமா மட்டும்தான் இருக்கு, அதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முரளி இருக்க கூடாது. சொல்றாங்க இல்லையா, நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, நீங்க ஒரு பேரறிங்க, இந்த மாதிரி யாரு வேணாலும் புகழலாம் முரளியை நம்ம படிக்கும் போது. ஆனா இந்த மாதிரி பாராட்டுகள்னால நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல. அது வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அதுக்கு பதிலா நமக்குள்ள ஒரு ஈகோவை தான் வந்து அதை கிரியேட் பண்ணும். அதனால ஒரு குறிப்பிட்ட எந்த முன்னேற்றத்தையும் நம்ம அடையலைன்னா முரளியினுடைய குறிப்புகளை வந்து வாழ்க்கையில தொடர்பு படுத்தலைன்னு அர்த்தம். அப்போ முரளியினுடைய குறிப்புகளை வாழ்க்கையில வந்து நீங்க தொடர்பு படுத்துங்க. இது வந்து 2வது விஷயம். அடுத்தது 3வது விஷயம், எழுதுறது, உள்வாங்கிக்கிறது. நீங்க காலையில எழுந்திருச்சதுல இருந்து எப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எழுதுறீங்கன்னா அது உங்களுடைய சம்ஸ்காரத்துல ஆழப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எழுதுவது கூட நம்ம வந்து ஒரு தியானமா மாத்திடணும். நீங்க எழுதுற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் தியானமா மாறணும். நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதை வச்சு நீங்க யாருன்னு சொல்ல முடியும். சில பேரு எழுத்த வந்து ஒரு மாதிரி எழுதுவாங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேர் ரொம்ப அழுத்தி எழுதும் போதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எழுத்த ரொம்ப யாராவது அழுத்தி எழுதுறாங்க, ஒரு கேபிட்டல்ல அடிக்கடி யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து ஒரு வன்முறை தன்மையை குறிக்குது. அவங்க வந்து இந்த எழுத்து சரி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுடைய குணங்கள் கூட மாறிடும். அதனால இது என்னன்னு சொல்லப்படுதுன்னா கையெழுத்து சிகிச்சைன்னு சொல்லப்படுது. உங்களால ஒரு சில எழுத்துக்களை வந்து நீங்க எழுதுற எழுத்து சிலது சரியில்லாம இருக்கலாம், அந்த சில எழுத்துக்களை சரி செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுடைய குணங்கள் மாறும். இது வந்து ஒரு மும்பைல நடந்த சம்பவம். ஒரு குட்டி பையன் அவங்களுடைய அம்மாவை வந்து கொலை பண்ணிடுறான், துண்டு துண்டா வெட்டி போட்டுடுறான், ஒரு சூட்கேஸ்ல அடைச்சிட்டு வெளியே போறான். அவனை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது நான் உங்க அம்மாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான், எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரரை வந்து பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க, நானும் அதுக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் என்ன பண்றான், அவனுடைய ரூமை வந்து பூட்டுறான். யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சில ரசாயனங்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் உள்ள வச்சிடுறான். ஒரு அடர்த்தியான வாசனை அந்த ரூம் ஃபுல்லா பரவி இருக்கு. உடல் வந்து சில நறுமண ரசாயனங்கள் வாசனைகளால ஊறி இருந்தது. அதனால அவன் வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தேடுறாங்க அவங்க அந்த பையன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது. கடைசியில பார்த்தா அவன் இந்தியாவுக்கு வெளியில ஏதோ ஒரு வெளிநாட்டுல வந்து அவன் தங்கி இருக்கான். அவனுடைய லெட்டர்ஸ் மூலமா அவனுடைய எழுத்துக்களை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த எழுத்துக்களுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. ஏன்னா அவன் அப்படிங்கிற எழுத்தை வந்து இப்படி எழுதுறது வழக்கம். அதை வச்சு அவனுக்கு அதீத கோபம், அதீத வன்முறை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களுடைய எழுத்தை வந்து நீங்க சரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய இயல்பு கூட மாறும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு சிலர் எழுதுவாங்க, ரொம்ப கேப் விட்டு எழுதுவாங்க. அது வந்து அதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அன்பு குறைவா இருக்கு, அவங்க தனிமையில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த தனிமையை போக்குறதுக்காக உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் வந்து அழகா எழுத சொல்லலாம். கண்டிப்பா அது தியானமா மாறும், உங்களோட இயல்பு மாறும், அந்த அறிவு திறன் வந்து இதுல மேம்படும். நீங்க எந்த கருத்தை எழுதுறீங்கன்னோ அதை உள்வாங்கிக்கிறீங்க, அது உங்க சம்ஸ்காரமா மாறுது. அப்ப அந்த அறிவு ஞானம் சம்ஸ்காரமா மாறும் போது அது ஒரு தியானமா மாறும். உரைநடை, திரைக்கதை, உரையாடல் இது எல்லாமே தியானமா மாறும். அடுத்து சுயமரியாதை. நீங்க முரளியை படிக்கும் போது அதுல இருந்து நிறைய சுயமரியாதைய வந்து உருவாக்கணும். அது உங்களை சக்தி வாய்ந்தவரா ஆகணும்னு முரளியில பாபா வரதானத்துல கொடுத்திருக்காருன்னா நான் சக்தி வாய்ந்தவன்னு நீங்க மாறணும்.
அடுத்து இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு ஏஐ மாதிரி. ஏஐக்கு வந்து எப்படி நம்ம ஒரு டைப் பண்ணி கொடுக்கறோமோ அது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த முரளியில இருந்து நம்ம சுயமரியாதை எடுக்கிறது கூட ஏஐ தான். இத ஈஸ்வரன், உடலற்றது, எந்த மாதிரி பேர் வேணாலும் இதுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு புதுமையான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் நம்ம சுயமரியாதையை வந்து உருவாக்கும் போது. கடைசியா என்னது? உள்வாங்கிக் கொள்ளும் பயிற்சி. நம்ம வேகமா வாசிக்கிறது நல்லது, அதே மாதிரி மெதுவா வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வரையும் படிச்சு பாருங்க, சிந்திங்க, ஆழ்ந்து யோசிங்க, கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க. நீங்க உன்னை படிக்கும் போது அது கண்டிப்பா மனசுல பதியணும். முரளியில இருந்து ஒரு புதிய ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்க உருவாக்குங்க. அதே போல முரளிய வந்து நம்ம மந்தமா சலிப்பா வந்து படிக்க கூடாது. ஏன்னா முரளி நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்ச ஒண்ணு. இப்ப உணவு முறை மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணும்போது இதை ஏன் நம்ம விரும்பணும், இதை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சலிப்படைகிறாங்க. ஆனா அது வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும், பழச்சாறு, உலர் திராட்சை, நட்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி, இந்த மாதிரி படிப்படியா அதுல சில விரதங்கள் நம்ம எடுத்து. ஏன் வந்து அதை எடுத்துக்கிறாங்க? உடல் வந்து லைட்டா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நம்ம மன அழுத்தம், துக்கத்துக்காக தான் வந்து நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோம், ஆன்மீகத்துல இருக்கோம். இந்த முரளி படிச்சாதான் அதன் மூலமா நமக்கு மன அழுத்தம், துக்கம் எல்லாமே நீங்கும். அப்போ அதை வந்து நம்ம சுமையா மாறிடுச்சுன்னா எப்படி நம்ம அந்த மன அழுத்தத்தை வந்து போக்கிக்கிறது? நம்ம தேர்வுலையும் தேர்ச்சி அடையணும் இல்லையா? அப்போ நம்ம முரளியில் இருக்கக்கூடிய சுயமரியாதை புதுசா நம்ம உருவாக்கணும். அதை வந்து நீங்க எழுதி பாருங்க. அடுத்தது இந்த 5 விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய நோக்கம் எது? ஃபர்ஸ்ட் நோக்கம், குறிக்கோள். கண் விழிக்கணும். காலையில அமிர்த வேலையில எந்திரிக்கிறோம்னா முதல் எண்ணம், நான் தூய ஆத்மா, நான் தூய்மை ஆயிட்டு இருக்கேன், என்னுடைய ஸ்திதி தூய்மை ஆயிட்டே இருக்கு, நான் யாருடைய தவறுகளை பாக்குறதுக்காக வரல. இது வந்து பிரதர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, தேர்ந்தெடுத்த குருட்டுத்தனம்னு வந்து குறிப்பிடுறாரு. அவங்களுடைய தவறுகளை பாக்குறதுக்காக வரல, இங்க வந்து நற்பண்புகளை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். 2வது விஷயம், முரளியினுடைய இணைப்பு. எப்படி முரளியும் வாழ்க்கையும் ஒன்னா நம்ம இணைச்சுக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். வெவ்வேறு ராஜ்யங்களா அது போகக்கூடாது. அடுத்தது எழுத்து. ஒரு பக்கம் எழுதுங்க தினமும், அது 30 நிமிஷம் எடுத்துக்கலாம். மெதுவா எழுதுங்க. அந்த எழுத்து ஒரு தியானமா மாறும். உங்களுடைய குணம், இயல்பு எல்லாமே மாறும். அது சம்ஸ்காரமா மாறிடும். இங்கிலீஷ், ஹிந்தில எழுதுங்க, உங்களுடைய மதர் டங்க்ல எழுதலாம், வேற எந்த மொழி தெரிஞ்சாலும் எழுதலாம். நீங்க வாவா வீட்டுல சாப்பிட உட்கார்ந்து இருக்கீங்க, டைனிங் ஹால்ல வந்து ஒரு கோட் பாக்குறீங்க, அந்த கோட்ஸ் வந்து அப்பயே எழுதணும்னு உங்களுக்கு தோணணும். ஏன்னா மனசு பழச வந்து விரும்புறது கிடையாது, புதுசாதான் வந்து விரும்புது இல்லையா? ஸ்வமான் கூட பாத்தீங்கன்னா, நான் ஆத்மா, இறைவனுடைய குழந்தை, இது வந்து பழசு. அப்போ வந்து ஆத்மாவுக்கு புதுசுதான் பிடிக்குது. அப்போ புதுசா வந்து ஒரு சுயமரியாதையை வந்து உருவாக்குங்க. கடைசியா வந்து முரளியை நீங்க படிக்கிறப்போ அதை ஒவ்வொரு வரியா வந்து சிந்திச்சுட்டே வாங்க. இயற்கையோட அதை இணைச்சுக்கோங்க. அதுக்கு பல்வேறு உருவகங்கள் கொடுங்க. வண்ணத்து பூச்சி, பறவை, இலைகள், மரங்கள். இன்னைக்கு இந்த 5 உத்திய வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கோளின் வானம் சிவமன்மனாபவம், அதின்னோடி சிவமன்மனாபவம், காலத்தின் அறுபது சிவமன்மனாபவம், கத்திருக்கும் கருணை சிவமன்மனாபவம், வைராக்கியம் ஒவ்வொரு தவத்தின் ஒவ்வொரு தண்ணீரின் உண்மதி ஒவ்வொரு சிவமன்மனாபவ ஒரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, உணர்வா சிவமன்மனாபவ, யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சம்சாரம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கருத்தின் மாலை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சாதையும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு செய்கையின்
சிவமன்மனாபவ